மத்தனியா அல்லது சிதேக்கியா? அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீரும் அளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணினான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோயாக்கீனுக்கு பதிலாக அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைக்கிறான். பாபிலோன் ராஜா மத்தனியாவுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிடுகிறான். மத்தனியா யோசியாவின் குமாரன். மத்தனியா யோயாக்கீனின் தகப்பனுடைய சகோதரன். தாவீதின் ராஜ வம்சமும் மேசியாவின் வம்சமும் யோயாக்கீனுடன் முடிவு பெறுகிறது. சிதேக்கியா என்னும் பெயருக்கு கர்த்தருடைய நீதி என்று பொருள். சிதேக்கியாவே யூதாவின் ராஜாக்களில் கடைசியானவன். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாளுகிறான். லிப்னா ஊரானாகிய எரமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் சிதேக்கியாவும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமளவும் அவைகளின் மேல் உள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணுகிறான். பாபிலோனுக்கு விரோதமாக கலகம் பண்ண கர்த்தர் சிதேக்கியாவை அனுமதிக்கிறார். யூதா அழிந்து போக வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக அது செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த தேசத்தார் சிறையிருப்புக்கு போக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாயிற்று. யோயாக்கீமும் சிதேக்கியாவை போல பாபிலோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். இதன் விளைவாக நேபுகாத் நேச்சார் எருசலேமை முற்றுகை போடுகிறான். இப்போது சிதேக்கியாவும் பாபிலோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். இது யூதாவின் கடைசி கலகமாகும். ஏனெனில் இந்த கலகத்தினால் கோபம் அடைந்த நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தார் எல்லோரையும் தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்து சென்று விடுகிறான். தேசத்தில் பயிரிடுவதற்காக ஒரு சில ஏழைகளை மட்டும் விட்டுவிட்டு மற்ற எல்லோரையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்கிறான். சிதேக்கியா ராஜா பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணியது அவனுடைய மதியீனம். இதனால் யூதா தேசத்திற்கு நியமிக்கப்பட்ட அழிவு விரைந்து வருகிறது.